தேர்வு எழுத மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள், ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள், நல்லா பரீட்சை எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸு கேள்வி கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய 2ஆம் பாவகம் நமக்கு எடுத்து சொல்லும். அவங்களுடைய 2ஆம் பாவகத்தின் அதிபதி நல்ல நிலையில் இருக்குன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவங்க படிக்காத மேதையாக மாறுவாங்க. 2ஆம் பாவக அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ படித்தாலும் மண்டையில் போய் உட்காராது, அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரே ஒரு வழிபாட்டு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்கும் முன்பு உங்களுக்கு பிரியமான இஷ்ட தெய்வம் என்னவோ, முக்கியமாக நீங்கள் பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம், சின்ன வயசுலேருந்தே குலதெய்வம் என்ன, குலதெய்வத்தினுடைய பேர் என்ன, குலதெய்வத்தை கும்பிடணும், அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அதனால் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு தோப்புக்கரணம் 21 முறை தோப்புக்கரணம் போட்டுட்டு அந்த பாடத்தை படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் படிக்காத குழந்தையாக இருந்தாலும் பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு படிக்காமலே என் குழந்தை போய் பரீட்சை எழுதட்டும்னு இருக்காதீங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த தோப்புக்கரணத்தை போட்டுட்டு படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் பதியும். அவங்க நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கட்டும். நன்றி.